உங்களை நான் சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போகல, பில்லி சூனியம் உங்களுக்கு நான் வைக்கல, வேற மாதிரி நான் எதுவும் செய்யல. சரிங்களா? நான் அடுத்த ஷூட்டுக்கு வரும்பொழுது நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. சரி, நீங்க சாப்பிடுங்க. சரி. விஷம் வச்சிர மாட்டீங்களே? இனிமே வாய் தரப்பியா நீ? கேள்வி கேப்பியா? இத்தனை கேமரா அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பட் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. கை கால் விளங்காம போகுது. இது வந்து கை கால் விளங்காம போகுதுன்னா அது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நடக்க முடியலன்னா எலும்பும் நரம்பும் அதுக்கான விஷயங்கள் தான் சயின்ஸ் சொல்லுது தவிர இது வந்து ஒருத்தவங்க சூனியம் பண்ணி தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அது கடந்து போக முடியல. கிரகணம் நடக்கும்போது உலக்கை எப்படிங்க நிக்குது? ஆமாங்க. ஆமா, கிரகணம் நடக்கும்போது அந்த உலக்கை நிக்கும், கிரகணம் முடிஞ்சோன்னு தானா விழுந்துடும். ஆமா, இன்னமும் அது கிராம பகுதியில செய்யறாங்க. ஆமா. இது எப்படி? இது சொல்லுங்க எனக்கு. உலக்கையில என்ன இருக்கு? அதான் தெரியல. இந்த கிரகண நிகழ்வு பொழுது இந்த தாம்பலத்துல தண்ணி ஊத்தி உலக்கையை நிப்பாட்டுனா எந்த சப்போர்ட்டும் இல்லாம நிக்குது. அந்த கிரகணம் முடிஞ்ச அடுத்த கணமே கீழே விழுந்துருது. இது எங்கே இருந்து நடக்குது? இந்த தியானம், இந்த மூச்சு பயிற்சி, இந்த யோகா, இந்த பத்மாசனம், இன்னும் வேற விஷயங்களும் 18 சித்தர்கள் சொல்லி கொடுத்ததுதானே தவிர விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்கப்பட்டதா இல்ல. இது வந்து ஒரு உருண்டை மாதிரி வரும். சரிங்களா? நான் வந்து உங்களை 2-3 நாளைக்கு வந்து பித்து பிடிக்க வச்சேன். ரொம்ப வருஷமா எனக்கு இந்த லெஃப்ட் கால் வந்து வீக்கம் இருக்கு. அதுக்கான எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, A to Z என்னென்ன டெஸ்ட் சொன்னாங்களோ எல்லாம் நார்மல். பட் எழுந்து நடந்தாலே எனக்கு வீக்கம் வந்துடுது. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுது. மிகப்பெரிய அளவுல இப்ப வந்து ஒரு 20 வயசு ஒரு பெண்ணை ஹேங்கா மாத்தினா போதுமா? தப்பா தர போறேன், அதுல இருக்கிற பொருளை எடுத்து உங்க தலையில நீங்க வச்சுக்க போறீங்க. எத்தனை நாளைக்கு? வெறும் 3 நாளுக்கு. 3ஆவது நாள் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடந்தா நீங்க பகிரங்கமா சொல்லலாம். அப்ப என்னியரா வந்து கால் வீக்கம் இருக்கிறது வந்து நீங்க 3 நாள்ல சரி பண்றேன்றீங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம், நான் உங்க ரெஹானா. ஆன்மீக கிளிட்ஸ்ல இருந்து நமக்கு வந்த விருந்தினர் நீங்களே பார்க்க போறீங்க. எங்களுக்கு வந்த ஸ்பெஷல் கெஸ்ட். இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? பில்லி சூனியம் அந்த மாதிரி மாந்திரீக அந்த விதத்துல இவர் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இவரை கேட்டிருக்கோம் கேள்வி. பிரபல மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்களை நம்ம இப்போ நிறைய கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லி நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். நீங்களும் உங்கள் சைடில் இருக்கிற கேள்விகளை எல்லாருமே நான் இதை கொண்டு வந்து இவர்கிட்ட கேட்குறேன். ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள், வரலாறு சொன்ன விஷயங்கள் இன்னி வரைக்கும் சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த கோவில் இருக்கு, அது எப்படி அங்கே கட்ட முடிஞ்சது, அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அது இது வரைக்கும் சயின்ஸ் கண்டுபிடிக்கல. எதுக்கோ சயின்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு நமக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் கேள்விக்குரியதாக இருக்குது. உங்களை மாதிரி ஆட்கள் வரலாறு தெரிஞ்சு அது படித்து சில விஷயங்களை வந்து அது சொல்லும்போது நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியல டக்குன்ட்டு. இது வந்து சும்மா என்ன இது பிளாக் மேஜிக்காக பேசுகிறாரு, சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறோம். காமெடியாக தான் தெரியுது. இது ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் நம்புவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டோம். உங்களுக்குன்னு இல்லை, இது வந்து இப்ப பல பேருக்கு இருக்கிற கேள்விதான். இதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, இந்த பிரபஞ்சத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தா மட்டும்தான் பேசு பொருளா மாறும், இல்லைன்னா மாறாது. சரிங்களா? இப்ப நான் எங்கேயோ இருக்கேன், நான் ஏன் உங்களுக்கு வந்து இத்தனை தடவை ஃபோன் பண்ணி உங்க டேட்டை கேட்கிறேன் போறேன் வரேன் அப்படின்னா ஒரு பிரபலியம் நமக்கு தேவைப்படுது. அப்பதான் அந்த விஷயத்தை கொண்டு போய் ஈஸியா மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். ஒரு பேசும் பொருளா தேவைப்படுது. சரிங்களா? அப்ப மதிப்பு எங்க இருக்கு? பிரம்மாண்டத்திலையும் பேசு பொருளில் தான் இருக்கு. இப்ப இறைவன் என்பவனை 1000 கோடி மக்களும் ஏத்துக்கிட்டா அது ஒரு பேசு பொருளா மாறாது. பிளாக் மேஜிக்கை உலகம் பூரா ஏத்துக்கிட்டா அது ஒரு பேசும் பொருளா மாறாது. பாதி தரப்பு மக்கள் இல்லைன்னு சொல்லணும், பாதி தரப்பு மக்கள் இருக்குன்னு சொல்லணும். 2வது இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்மையை வெல்லும், உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதகவும் திரும்பமே தர்மம் தான் வெல்லும் பழமொழிகள்லாம் இருக்கு. இங்க தர்மத்துக்கு மட்டும்தான் ஆதிக்கம் உண்டு, ஆள்ற சக்தி உண்டு. ஒரு பொய்யான காரியத்தை வந்து போன வாரமோ இல்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இது வந்திருந்தா
பொய்க்கு உயிர் இல்லைங்கிறாங்க, காணாம போயிடுன்னு சொல்றாங்க. ஏங்க இது ஆண்டாண்டு காலமா இருக்கத்தானங்க செய்யுது. புரியுதா? மனிதன் இந்த பிரபஞ்சம் என்னைக்கு தோன்றுனுச்சோ, மானிட ஜென்மம் என்னைக்கு தோன்றுனுச்சோ, என்னைக்கு உயிர் ஜீவராசிகள் பிறப்பிக்க ஆரம்பிச்சுச்சோ, அன்னையில இருந்தே மாந்திரிக வேலைப்பாடுகள் இருக்கு. மகாபாரதத்தில் எடுத்துக்கங்க, காமிச்சிருக்காங்க. வேற வேற இதில் எடுத்துக்கங்க, காமிச்சிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கங்க, காமிச்சிருக்காங்க. நிறைய சினிமாக்கள்ல காட்டிருக்காங்க. 18 சித்தர்கள் வாழ்ந்தது உண்மை, பிளாக் மேஜிக்கல் நடந்தது உண்மை, காளி பெருவுடையான்னு இங்க ஒருத்தன் வாழ்ந்தது உண்மை, நிறைய சிவாலயங்கள் இருக்கிறது உண்மை, மன்னர்கள் போக்குவரத்து வாழ்ந்தது உண்மை, உலகம் அழிஞ்சது உண்மை. தொல்லியல் துறை அது கீழடி அகழ்வாராய்ச்சி. இப்போ உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே உலகம் அழிஞ்சிருக்கு. அது கீழடி அகழ்வாராய்ச்சி தான் ஒரு ஆதாரம். அங்கே மக்கள் நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க, கஜானா இங்கே இருந்திருக்கு. அப்போ புதையல் இருக்கிறது உண்மை. எதுவுமே இங்கே ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த யாரும் பேசப்படலை. ஆனால் இதை மறைக்கணும், இதுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது, இதுக்கு உயிர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஓலைச்சுவடிகள்லாம் அழிக்கப்பட்டதாகவும் இதனுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டதாகவும் பிரிட்டிஷ் காலத்தில். ஓகே, இந்த இந்தியா வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ அவன் மெய் செலுத்து போயிட்டான் இதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து எப்படி மெய் செலுத்தானோ, ஊமத்துறையை பார்த்து எப்படி மெய் செலுத்தானோ, அப்புறம் ஜான்சி ராணி யாரோ ஒரு லேடி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் நிறைய போராட்ட இதெல்லாம் இருந்திருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ இந்தியாவில் ஏகப்பட்ட விஷயங்களை அவங்கள பிரமிக்க வச்சிருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் இவங்க பார்க்கக்கூடாதான்னு சொல்லி மியூசியத்தில் கொண்டு வச்சு பூட்டினது, எரிச்சது, மறைக்கப்பட்டது, அதுக்கான ஆதாரத்தை தேட முடியல. 18 சித்தர்கள் ஓலைச்சுவடியில் எழுதுனது உண்மை. 1000 வருஷம் வரைக்கும் தேனு கெட்டு போகாமல் இருந்திருக்கு பானைகளை கீழடி அகழ்வாராய்ச்சியில் எடுத்து பிரமிச்சிருக்காங்க. இது எப்படி பாதுகாக்க முடிஞ்சிச்சு, இது எப்படி சேகாரம் பண்ண முடிஞ்சிச்சு, இப்பயும் அதே தன்மையில் இருக்கேன்னு சொல்லி. இப்பயும் இந்தியாவிலிருந்து அதிகமான சிலக்கடத்தல் நடக்குது இல்லையா வெளிநாட்டுக்கு? எதுக்காக? அங்கே தயார் செய்ய முடியாமலா? நம்மளை விடையெல்லாம் பிரம்மாண்டமாக செஞ்சிருவான் அவன். 5 லட்சம் படத்தையோ 50 லட்சம் படத்தையோ ஒரு சின்னோண்டு காடுக்குள்ள ஏற்றிடலாம்லாம் கண்டுபிடிக்கிறான் இல்லையா, மெமரி கார்டுன்னு சொல்லி. ஏன் இவ்வளவு விஷயம் செய்யறவனுக்கு ஏன் சிலையை அவனால தயார் செய்ய முடியாதா என்ன? இங்க இருக்கிற அமைப்பு, அதுக்குள்ள இருக்கிற பவர், அதுக்குள்ள இருக்கிற கதிர்வீச்சை தான் அவன் விரும்புறான். வெறும் விக்கிரகத்தை அவன் விரும்பல. அதுக்குள்ள இருக்கிற சக்தி, அதுக்குள்ள இருக்கிற கதிர்வீச்சு, அதுக்குள்ள இருக்கிற பேராற்றலை தான். எத்தனை விஷயங்களை வெளிநாட்டிலேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. பொன்மாணிக்க வேலு ஐயான்னு ஒருத்தர் இருந்தார்ல, சிலை கடத்து பிரிவில் டிஜி, பெரிய பதவியில் இருந்தார் போல இருக்கு. அவர் வெளிநாடுகளிலிருந்து நம்ம இந்தியா சிலைகளை நிறைய மீட்டு கொண்டு வந்தார். அவன் சிலைக்காக தூக்கிட்டு போனாங்கிறீங்களா? அதுல இருந்த கதிர்வீச்சு பேராற்றலுக்காக அவன் கொண்டு போனது. அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க, ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தாங்க, லண்டன்லேருந்து கொண்டு வந்தாங்க. உலக நாடுகள் அது. இன்னைக்கு பணத்திலே எப்படி இருக்கு? குவைத் நாட்டினுடைய ஒரு ரூபா நம்ம நாட்டுக்கு 210 ரூபாயாம். அமெரிக்கா வல்லரசு ஆதிக்கத்தில் பெரிய நாடு, அங்கெல்லாம் போய் சிலை மாட்டிக்கிடுச்சு. கடத்தல் பிரிவில் கொண்டு போனாங்களா இல்லையா? அவன் சிலைக்காக கொண்டு போகல, அதுல இருந்த பேராற்றலுக்காக கொண்டு போனான். இன்னைக்கும் வெளிநாடு வாழ்கள் இந்தியாவை பார்த்துட்டு கலாச்சாரத்தை பார்த்துட்டே மெய்சில் இருக்கிறாங்களா என்ன? இந்தியர்கள் மாரி வாழ முடியாது, இந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சாதாரண மஞ்ச கயிறுக்கு தன்னை கட்டுப்படுத்திக்கிடுறாங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் விடுங்க. கண்ணகி வாழ்ந்தது பொய்யா? சிலம்ப உடைச்சு நிரூபிச்சாலா என்ன தான் பத்தினி அப்படின்னு சொல்லி மதுரையே எரிச்சிருக்கிறா. அப்ப இதெல்லாம் உண்மைதான். இதுல வரலாறுகள் இதுல போய் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. அதனுடைய கோர்வையே தானே வருது. சரி, மாந்திரிகத்தை இல்லைன்னு விட்டுருங்க, அதிர்வனம் இல்லைன்னு விட்டுருங்க, தாந்திரிக முறைகள் இல்லைன்னு விட்டுருங்க, சோதிடம் இன்னும் பேசப்படுதில்லை. எஸ், அதெல்லாம் எப்படி நம்ப முடியுதுன்னு தெரியல எனக்கு. நம்பிக்கை இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பட் இந்த சோதிடம் ஜோதிடம் கிட்ட போயிட்டு ஜோசியம் பார்க்கறது இப்போ கூட வழக்கமா இருக்கு. நிறைய சயின்ஸ் நாங்கள் பேசினா கூட நிறைய பேரை நானும் பார்க்குறேன். அது நல்ல நேரம், ராசி பலன், எல்லா விஷயமும் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அது சயின்ஸ் வேணுன்றது முன் உதாரணமாக அது சயின்ஸில் கொண்டு போகணும், மக்களை அதை நோக்கி கொண்டு போகணும். இதெல்லாம் வேண்டாம், ஒரு மூட நம்பிக்கையில் தள்ளி விடலான்றது ஒரு விஷயம் ஏதோ நடந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இல்லைன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கப்படுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னது, அந்த கடல் தண்ணி நெருங்கி உள்ள இறங்கும் போது அதுக்குள்ளேருந்து சின்ன சின்ன சிலைகள் வருது, கல் வருது, கல்வெட்டு, அந்த மாதிரி அது ஏதோ எழுதியிருக்கு, தமிழ் எழுதியிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாரோ என்ன ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துட்டு தான் இருக்கு. அதை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்க முடியல, பட் இருக்கு அப்படின்றத யோசிக்க வைக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. கை கால் விளங்காம போகுது. இது கை கால் விளங்காம போகுதுன்னா அது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம்.
நடக்க முடியலன்னா எலும்பும் நரம்பும் அதுக்கான விஷயங்கள் தான் சயின்ஸ் சொல்லுது தவிர இது வந்து ஒருத்தவங்க சூனியம் பண்ணி தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கடந்து போக முடியல, அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல ஏதோ சம்திங்கிறாங்க, இதை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும் தவிர உங்களை மாதிரி ஆட்களை நம்ம வந்து அப்ரோச் பண்ணி அந்த நாட்களை கடந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சில கேஸ் நீங்க பார்த்துட்டு அது ப்ரூவ் பண்றேன்னு சொல்றீங்க. கூடிய விரைவில் நான் அந்த கேஸும் நான் பார்க்கணும், அவங்களுடைய அனுபவத்தை நான் கேட்கணும்னு தான் இருக்கேன். இது எப்படி அவங்களுடைய டிராவல் உங்க கூட வந்து நடந்திருக்கு அப்படின்றத நான் நேர்முகமா அவங்க கிட்ட போயிட்டு நான் பேசணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் மூட நம்பிக்கை இதனால நீங்க கொடுத்த நம்பிக்கையும் அந்த சிகிச்சையும் வைத்தியத்தையும் நான் வந்து அதை வந்து ப்ரூஃபா எவிடன்ஸா மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு ஆர்வமும் ஒரு கேள்வியும் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நான் அந்த பேஷண்ட்டை நான் பார்க்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை நிறைய பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போதான் மக்கள் நம்புவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. ரைட். இப்போ வந்து மாந்திரிகம் ஓகே, நீங்க சொல்றது பில்லி சூனி ஏவல் வச்சு ஒருத்தர் பண்ண முடியாது அப்படின்றீங்க. அதுமாரி சோதிடம் கட்டங்களை வச்சு மட்டுமே கணிச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இது பிளாக் மேஜிக்குள்ள வந்துருது. ரைட், ஓகேங்களா? இது 18 சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. ஆனா இப்ப இதுக்கு மறுப்பாளரா பேசுறீங்க அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி. இப்ப தியானம் பண்ணி ஒரு நோயை குணப்படுத்தலாம் ஒயிட் மேஜிக்ல, யோகா பண்ணி ஒரு நோயை குணப்படுத்தலாம். இது நிரூபிக்க இல்ல சொல்லி முடிச்சிருக்கு, இதை நிரூபிக்க முடிச்சிருக்கு. யோகா பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியும், தியான நிலையில பண்ண முடியும், மூச்சு பயிற்சி வாசி யோகம் குண்டலினி இந்த மாதிரி விஷயங்கள் தன்னை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, பண்ணி காமிக்கிறாங்க. சரிதானே? பத்மாசனமா இருக்கட்டும், யோகாசனமா இருக்கட்டும், தியான நிலையா இருக்கட்டும், மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், இன்னும் எதுவா இருந்தாலும். ஆமா, இப்ப தன்னுடைய உடம்புக்குள்ளேயே வெள்ள அணுக்கள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கெட்ட அணுக்கள் வந்து இதை எதிர்த்து போராட இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, இறைவனால படைக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டிருக்கு. இங்க வந்து புதுசா இவங்க ஒண்ணு வெள்ள அணுக்களை வாங்கி வச்சுக்கல. சரிங்களா? இந்த தியானம், இந்த மூச்சு பயிற்சி, இந்த யோகா, இந்த பத்மாசனம், இன்னும் வேற வேற விஷயங்களும் 18 சித்தர்கள் சொல்லி கொடுத்ததான தவிர விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்கப்பட்டதா இல்ல. இதையே 18 சித்தர்கள் தான் இந்த நோயையும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த நோய்க்கு உண்டான மருந்துகள் எல்லாம் நான் சொல்லி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பேராஸ்டமல்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கு. இதை நம்ம சொன்னாதான் மக்களுக்கு ஈஸியா போகும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, காய்ச்சல், தலைவலி, சளி இந்த மாதிரி விஷயத்துக்கு இது பயன்படுது. அதுக்குள்ள என்னென்ன வைட்டமின் இருக்கு, என்னென்ன கெமிக்கல் வேதிய பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுல இருக்கிற பவர் பப்பாளியில இருக்கு, பப்பாளினுடைய இலையில இருக்கு, மலைவேம்புல இருக்கு, வெற்றி வேர்ல இருக்கு. இது எப்படி இறைவன் படைச்சான்? இப்ப உங்களை மாதிரி ஆள் வச்சுக்குமே, இன்னமும் நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறாங்க, ஊசி போடாம, மாத்திரை சாப்பிடாம, ஆஸ்பத்திரி போகாம, எதுவும் ஒண்ணுன்னா வீட்டுல இருக்கிற பொருள்களை வச்சே தன்னை வைத்தியப்படுத்திக்கிறது. அவங்களுக்கு ஊசி போட பயம், மாத்திரை முழுங்க பயம், டாக்டர் போறது பயம், டெதாஸ்கோப் வச்சு பாக்குறது பயம். இன்னும் இருக்காங்க 85 வயசு 90 வயசு ஆனவங்க எல்லாம். என் வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் ஒரு மாத்திரை முழுங்கினது இல்லை, ஒரு ஊசி போட்டது இல்லை, ஒரு ஆஸ்பத்திரி போனது இல்லை. 12 பிள்ளைங்க பெற்றேன், 8 பிள்ளைங்க பெற்றேன், 9 பிள்ளைங்க பெற்றேன், இப்படி வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், என்னென்னமோ அதெல்லாம் கேட்க. இதை நீங்க இல்லைன்னு மறுத்து பேச முடியாது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. சரியா? ஆஸ்பத்திரி போனதுல எதுவும் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானத்துல சகல வசதிகளும் இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு, தொப்புள் கொடி சொத்து இருக்கா, கருக்கொடி சொத்து இருக்கா, நேரா இருக்கா, தலைங்கில இருக்கா, தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையா, என்ன ஏது, அது கரு தெரிச்சத்திலிருந்து நாளைக்கு டெலிவரி வரைக்கும் செக்கப் இருக்கு. ஏன் ஆபரேஷத்துல போய் முடியுது? சுகப்பிரசவம் நடக்கல, இடுப்பெலும்ப விளக்க தெரியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா முடிச்சாச்சு, பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல விஞ்ஞானம் தான் கையாளணும்னு சொல்லி ஒரு காலம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்துல எப்படி 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க நடந்துச்சு? லேகியம்னு வெறும் செடி கொடிகள், அந்த தாவரம், அந்த மூலிகை ஐட்டங்களை மட்டுமே வாங்கி சாப்பிட்டு தான் புண்ணை ஆத்திருக்காங்க. டங்குன்னு தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு நடந்திருக்காங்க. நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு பிரசவம் ஆகும் பொழுது 5 மணிக்கு நெல்லு குத்தி சோறாக்கி கொடுத்துருக்காங்க. இது எங்க பாட்டியெல்லாம் சொல்லியிருக்கு. உரல்ல உலக்கு பிடிச்சி நெல்லு குத்தி சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துக்கு வந்தாச்சு. கிரகணம் நடக்கும்போது உலக்க எப்படிங்க நிக்குது? ஆமாங்க, ஆமா. கிரகணம் நடக்கும்போது அந்த உலக்க நிக்கும், கிரகணம் முடிஞ்சோன்னு தானா விழுந்துடும். ஆமா, இன்னமும் அது கிராம பகுதியில செய்யறாங்க. இது எப்படி? இது சொல்லுங்க எனக்கு, உலக்கையில என்ன இருக்கு? அதான் தெரியல. இந்த கிரகண நிகழ்வு பொழுது இந்த தாம்பலத்துல தண்ணி ஊத்தி உலக்கையை நிப்பாட்டுனா எந்த சப்போர்ட்டும் இல்லாம நிக்குது. அந்த கிரகணம் முடிஞ்ச அடுத்த கணமே கீழே விழுந்துருது. இது எங்க இருந்து நடக்குது? இது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப ஒண்ணும் இல்லை, இது நம்ம வெளிப்படையா மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாவே இருக்கட்டும். இப்ப தாந்திரிக முறையில நிறைய விஷயங்கள் இருக்கு, மாந்திரிக முறையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிரமமான பொண்ணு கஷ்டப்படுறா, ஒரு மாசம் 7,000 8,000 தான் வாங்குறா, வீட்டு வேலைக்கு போறா, அப்படி வச்சுக்குவோம். அப்படிதான்
ஆனா அந்த வீட்டுக்காரர் வந்து தேவையில்லாத சவகாசம் வச்சிருக்காரு, தண்ணி அடிக்கிறாரு, குடும்பத்தை சரியா பார்த்துக்கல. எனக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த பிரச்சனையை நான் சரி செஞ்சு தரேன், இல்லை வசிய உருண்டை தரேன், இல்லை வேற மாதிரி தர்றேம்மா, எனக்கு இவ்வளோ ரூபா தருங்கும் பொழுது, ஐயா நான் 8000 தான் என் மாதம் சம்பளம் வாங்குறேன், என்னால் முடியாது, ஏதோ என்னால் ஏண்டதை தரேன், நானாக பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு தாந்திரிகம் சொல்லி கொடுக்கக்கூடாதா, நீங்கள் என்ன ஒரு பொண்ணா நினைக்கக்கூடாதான்னு அந்த பொண்ணு கேட்குறா. எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியம் தான். நான் வேணா அடுத்த தடவை அந்த பொண்ணை நான் கூட்டுட்டு வரேன். கண்ணீரும் கம்பளமாக இருந்தால் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. சுடு சாதம், சுடு குழம்பு, தன்னுடைய காலுக்கு இடையில அந்த துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்கணும். அப்போ அந்த சுடு சாதத்திலேருந்து வருகிற ஆவி தன்னுடைய தொடப்பகுதி அடிவயிறெல்லாம் பட்டு திரும்ப அதில் விழுவும். அதை ஒரு கணவனுக்கு சாப்பிட கொடுத்தா அந்த கணவன் அடிமை. இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த வைத்தியம். உங்கள் தாத்தாவை நான் இப்படி தான் வசியம் பண்ணி வச்சிருந்தேன். இது அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 10 நாள் இருக்கும், வந்து காலில் விழுந்து அப்படி ஒரு சந்தோஷம். இன்னுமே என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல சாமி, வேற வேற மாதிரியெல்லாம் இப்போ என்கிட்ட அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இடுமருந்து உண்மை. இப்போ கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, ரைட்டு. இப்போ உங்களை நான் சுடுகாட்டுக்கு கூட்டுட்டு போகல, பில்லி சூனியம் உங்களுக்கு நான் வைக்கல, வேற வேற மாதிரி நான் எதுவும் செய்யலை, சரிங்களா? நான் அடுத்த ஷூட்டுக்கு வரும்பொழுது நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு, சரி நீங்க சாப்பிடுங்க. சரி, விஷம் வச்சிட மாட்டீங்களே, இனிமேல் வாய் திறப்பியா நீ, கேள்வி கேட்பியா? இத்தனை கேமரா வேலை நடக்குது, கேமராமேன்க இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, அடுத்தடுத்த ஆளுங்க இருக்காங்க, மிகப்பெரிய ஆதாரத்தோட நான் இப்போ வந்து நான் எங்கேயாவது வர சொல்லி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாலோ இல்லை நான் மட்டும் தனியாக வந்து கொடுத்தாலோ நீங்க சாப்பிட்றதுல ஒரு டவுட் இருக்கு. நம்மளை சுற்றி இத்தனை கேமரா வேலை செய்யுது, கேமராமேன் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இவங்க முன்னாடி நான் தானே உங்களுக்கு கொடுத்தேங்கிறது எப்படி சொல்லுங்க? ஆதாரத்தோட தானே இருக்கு. நீங்க ரெண்டாவது அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிக ஆரோக்கியமா இருக்கீங்க, அழகா வேற இருக்கிறீங்க. இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய மாற்றங்கள், சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ஷூட் பண்ணுவோம், அது என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன ஏதுன்னு தெரியுமில்ல. அப்ப இடுமருந்தாவது உண்மைன்னு ஏத்துக்குவீங்களே. ஓகே, புரியுதா நான் சொல்றது? இதை சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கு மக்களே, நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, எனக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் தோணுது, என்னென்ன மாதிரி இருக்கேன், இப்படி இருக்கேன், அது எதுவும் நான் முன்னாடியே சொல்லிடக்கூடாது, சரிங்களா? இப்படி இப்படி இருக்கும் அப்படி இப்படி இருக்குன்னு நான் சொல்ல. என்ன மாற்றம் வரும்? மாற்றம் வந்து இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு வேற வேற மாதிரியான குழப்பமான சூழ்நிலைங்களை, ஒரு இணை புரியாத ஒரு டென்ஷன், ஏதாவது போட்டு குழப்பிக்கிறது, வேலைங்க பூரா பெண்டிங்கில் வைக்கிறது, உள்ள போறது வெளியில வர்றது நடக்கிறது, இப்படி இருக்கும். ஓகே, கெட்ட வைபா இருக்கும், நெகட்டிவா இருக்கும்னு சொல்றீங்களா? சிந்தனை பண்றது. ஆனா தோற்றத்துல வந்து மாறாது, முதுமை அந்த மாதிரி தோற்றம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நீங்க வந்து பாயிண்ட் வச்சதே என்ன சொன்னீங்க, பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கீங்க, கொஞ்சம் அழகா நல்லாவே அழகா இருக்கீங்க, இது மக்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்ல. இதுல ஏதாவது நீங்க பாயிண்ட் அவுட் ஏதாவது ஒண்ணு பின் பண்ணி விட்டீங்கன்னா இது வச்சுதான் நான் சம்பாதிக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் கெடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இப்ப நான் கிடுக்கு பிடியா மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். எப்பயில இருந்து ஈவெண்ட்ல இருந்து கிடுக்கு பிடியா மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் 2-3 வருஷமா. இதுல இருந்து நான் இப்ப பாக்குறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க, உனக்கு இதே வேலை தானே, எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா கேக்குது, நான் பாத்துறேன்ட்டு கிளம்பிடுறேன், நான் பாத்துறேன் கிளம்பிடுறேன், நீ பண்ணவும் மாட்டேங்க எதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானும் படுக்கிறது இல்லை, தள்ளியும் படுக்கிறது இல்லைங்கிற மாதிரி பண்றேங்கிற நான் பண்ண மாட்டேங்கிற பண்ண. அப்ப என்ன ஆகும், நீ டம்மின்னு முடிச்சிருவாங்க. புரிதுங்களா? அவங்க அப்ப என்ன ஆகும், ரியானா மேடாவுக்கு அதிகமான செலவு, பா ஒரு மாந்திரிகரை உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு என்னன்னு சந்திரகுமார் அப்படிங்கிற மாதிரி வந்து. சரியா? அதனால வந்து இந்த போட்டியில நான் ஜெயிச்சே தீரும், அந்த மாதிரி நிர்பந்தத்துக்குள்ள இருக்கேன், கட்டாயத்துக்குள்ள இருக்கேன். சரியா? இப்ப மாந்திரிகத்தை வச்சு நான் பண்றேன் போறேன் வேற, அது அப்பாற்பட்ட விஷயம். சரி, அப்ப இடுமருந்து கொடுத்துட்டாலே தெரியும் இவர் கொடுக்குற மாதிரி. இடுமருந்துன்னா என்னங்க? அந்த பொண்ணு வந்து சாதம் சுட சுட சாதம் காலுக்கடியில வச்சு அந்த மாதிரி சாதம் ஒரு ஆணை வச்சு நீங்க பண்ணி எத்துறது குத்தீங்கன்னா ஐயோ அந்த ஸ்வெட்டிங் அந்த மாதிரி இருக்காங்க. நீ வேற அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு உருண்டை மாதிரி வரும், சரிங்களா? நான் வந்து உங்களை 2-3 நாளைக்கு வந்து பித்து பிடிக்க வச்சிடறேன். சரி, சரியா? உங்களுக்கு மண்டைய போட்டு நீங்க பிச்சுக்கிற மாதிரி, எந்த வேலையும் நடக்காம, என்னடா ஒரு மாதிரியா இருக்கு, தூக்கமா வருது, எப்ப பார்த்தாலும் போய் தூங்க தான் சொல்லுதே தவிர, இன்னைக்கு காலையில அங்க போகணும், மத்தியானம் அங்க போகணும், சாயந்தரம் அங்க போகணும், இந்த வேலை கிடக்கு, இந்த வேலை கிடக்கு, கொரியர் வேலை கிடக்கு, ஆனா நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு 3 நாள் ப்ராஜெக்ட் வச்சுக்கோம். அப்புறம் டக்குன்னு அதை நம்ம கிளியர் பண்ணி விட்டுருவோம், சரிங்களா? அப்பதான் நீங்க வந்து பேசுவீங்க, அப்பயாவது பேசுவீங்க. ஆமா நான் வந்து ஆக்சுவலா நான் சொல்லிடுறேன், இப்போ எனக்கு இருக்கிறதுனா அப்படிதான் இருக்கு. தூக்கமா வருது, எந்த வேலையும் சுறுசுறுப்பா பண்ண மாட்டேங்கிற, ரொம்ப காலைல வாக்கிங் போகணும்னு அலாரம் வச்சு எழுந்தேன், பட் ஏந்துக்க முடியல, எழுந்தாலும் போக முடியல, தூக்கமே இல்லை, பட் ஏந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ராஜெக்ட் வருது, ஓகே ஆகுது, ஃபைனல் ஆகலை. ஸோ எல்லாமே இருக்கு, அந்த ப்ராப்ளம் இல்லாமலாம் கிடையாது. இதுக்கு வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு தைராய்டு இருக்கு,
விட்டமின் டி குறைபாடு இருக்கு. ஸோ தைராய்டு வந்து ரெகுலராக நான் எடுத்துக்கிறேன். விட்டமின் டி எடுக்கணும். அது நான் எடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சோம்பேறித்தனம், டயர்ட்னஸ், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் போயிடும் அப்படின்றது தான் என்னுடைய நான் யூகிக்கிறது. நீங்க சரி, சொல்ற okay. மாதிரி சரி, இன்னொரு வந்து விஷயம். அது சோறுகீரை அதெல்லாம் இல்ல இப்ப கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க தைராய்டு இருக்குன்னு சொல்றீங்க, சோம்பேறித்தனம் இருக்குன்னு சொல்றீங்க, தூக்கமா வருதுன்னு ஆமா. சொல்றீங்க, ப்ராஜெக்ட் கை கெட்டுனது வாய் கெட்டல்னு சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? நீங்க மெடிசன் எடுக்காம வேற வேற பிரான்ச் அப்படியே நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனையும் நிறுத்துங்க. சரி. நான் ஒரு பொருள் தரேன், அதை நீங்க பயன்படுத்துங்க. ஒரு 3 நாள் ரிசல்ட் பார்ப்போம். நீங்க நல்லா ஆக்டிவேட்டா வந்துட்டீங்கன்னா அப்ப ஒத்துக்கிறீங்க. கூடவே ஒன்னொன்னு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப வருஷமா எனக்கு இந்த லெஃப்ட் கால் வந்து வீக்கம் இருக்கு. அதுக்கான எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, A to Z என்னென்ன டெஸ்ட் சொன்னாங்களோ எல்லாம் எடுத்து எல்லாம் நார்மல். பட் எழுந்து நடந்தாலே எனக்கு வீக்கம் வந்துடுது. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுது. அந்த பிரச்சனையை நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி இருக்கு. இது இந்த இதுல ப்ராப்ளம் இருக்கு. இது லைஃப் லாங்கா இருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஷார்ட் அவுட் பண்ணுவீங்களா நீங்க இந்த பிரச்சனையை? நீங்க ஏதோ ஃப்ளோல நீங்க பேசுனீங்க. என்ன எப்ப? இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது சூனியம் வச்சாங்க, பில்லி சூனியம் வச்சாங்கன்னா இந்த கால் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ரொம்ப நாளா தீராத ஒரு வியாதியா இருக்கும். ஆனா அது என்னன்னு பார்த்தா சயின்ஸே சொல்லாது, அதுக்கான ரிசல்ட்டும் இருக்காது. பட் என்கிட்ட வரும்போது ஒரு சில வச்சு அந்த பாயிண்ட் வச்சு நான் உங்களுக்கு சூனியம் பிடிச்சதா இல்லையான்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க எல்லா டெஸ்டும் எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் நடந்தா கால் வீங்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னும் மெடிசன் இல்லையே என்ன கேக்குறேன். ஆமா, ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்க, அது போட்டுட்டு நடங்க, ரிலாக்ஸா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த சாக்ஸ் போட வேண்டாம். இந்த தூக்கத்துல இருந்து நான் உங்களை மொத்தத்துல நான் என்ன சொல்றேன்னா, மிகப்பெரிய அளவுல இப்ப வந்து ஒரு 20 வயசு ஒரு பெண்ணை ஹேங்கா மாத்தினா போதுமா உங்களை? சுறுசுறுப்பா தூக்கம் வந்து ரொம்ப கம்மி, வாக்கிங் போறது, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறது, பரபரப்பா இருக்கிறது, ப்ராஜெக்ட்ல நல்ல நல்ல ப்ராஜெக்டா வருகிறது, பிஸியா இருக்கிறது, இந்த கால்வலி இல்லாம இருக்கிறது. சரி, முதல்ல சரியா? இதை எல்லாத்தையும் நான் சரி செய்யறேங்கிறேன். உங்களுக்கு இருக்கிற மொத்த பிரச்சனை நான் சரி செய்யறேன். பண்ணுங்க, அப்புறமா நான் பேசுறேன். பேசுறீங்களா? ஆமா, ஆனா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும், பண்ணாதான் நான் பேசுவேன். ஏங்க பண்ணாமலாம் உங்களை நான் பேச சொல்றேன். அப்ப இது வந்து மக்களுக்கு தெரியுங்க. அவர் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணல, தான் வசப்படுத்தல, தனக்காக பேச சொல்லலைங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு தெரியும். உங்களை வந்து இன்னைக்கு புதுசா பார்க்கல, என் கூட நிறைய இன்டர்வியூல பார்த்துருக்காங்க. சரிங்களா? என்னைக்குமே நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசினதே கிடையாது. இல்லைன்னு தான் வாதம் பண்ணுவீங்களே தவிர அப்பயே மக்களுக்கு தெரியும். இவங்க அப்பையில இருந்து அப்படிதான் பேசிக்கிட்டு வர்றாங்க, இவரை உண்டு இல்லைன்னு பண்றது, வேற வேற மாதிரி நல்லா கேள்வியா கேட்டு விடுறது அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நான் உங்களை இதுக்குள்ள கொண்டு வர மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இவர் வந்து மாத்திர மாட்டாரு, கொண்டு வர. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது இவங்களுக்காக இல்லை, இப்போ உங்களுக்கே மாற்றம் தெரியும். அப்ப நம்ம உண்மைதான், அவர்கிட்ட நம்ம நிறைய எதிர்த்து பேசியிருக்கிறோம், சவால் விட்டு இருக்கோம். இப்ப அவர் கொடுத்த பொருளை பயன்படுத்த நமக்கு மாற்றம் தெரியுது. அப்ப பிளாக் மேஜிக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு நீங்க ஆணித்தரமா நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, ஆனா அவர் கொடுத்த பொருளை நான் பயன்படுத்தினேங்க, எனக்குள்ள மாற்றம் தெரியுது. இதை நீங்க சொன்னா போதும். ஓகே, எனக்காக நீங்க சொல்ல வேண்டாம். பயன்படுத்திட்டு ஆத்மார்த்தமா அப்பயே அவங்களுக்கு தெரியும் இவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு. கரெக்ட், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம் மக்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயங்கள் நான் எதிர்த்து பேசியிருந்தேன். இப்ப அந்த எதிர்த்து பேசினதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க வியாபாரம் பண்றத நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீ ப்ரொமோஷன்ட்டு. ஸோ ஏமாத்துறவங்க பேஜ போகாம நல்ல நல்ல பேஜ் இருக்கு, இந்த பேஜுக்கு நீங்க போங்க, அங்கெல்லாம் நல்லா ஆன்லைன்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், நீங்க ஏமாற வேண்டாம், மக்கள் நிறைய பேர் ஏமாறுறீங்கன்னு சொல்லி நல்ல இடத்த நான் இம்ப்ரூவ் பண்றேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாந்திரிகம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து தன்னைத்தானே நிறைய திறமை இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பிளாக் மேஜிக் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா நான் என் மைண்ட் செட்ல நான் இருக்கேன். இப்போ நீங்க நிறைய உங்களையும் நான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன். பிளஸ் நிறைய விஷயங்கள் நீங்க வேற வேற சேனல்ல பேசுனதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். இது உண்மையான்றது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அதை நான் ப்ரூவ் பண்ணணும் மக்களுக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணது அது வியாபாரம், இது வந்து நீங்க பண்றது வியாபாரமா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியை மக்களுக்கு நீங்க வைத்தியமா கொடுக்குறீங்களா அப்படின்றத எனக்கு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இதே மக்கள்கிட்ட நான் பேசுறேன். இல்ல இப்ப இந்த மக்கள்கிட்ட வந்து நான் சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, இப்போ ரிஹானா மேடத்து கூட நான் பேசும்பொழுது என்னுடைய ஆத்ம தியான நிலையில பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பிளாக் மேஜிக்கோட தாக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நான் சொன்னேன்னா, ஏன் உன் தொழில அதுதானே, அப்புறம் நீ இதை விட்டுட்டு வேற என்ன சொல்லுவா அப்படின்னு கீழே கமெண்ட். நீங்க வேற மையெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்கீங்க, இல்ல அது பார்த்தா எல்லாருக்கும் வசியப்படுத்துற மையன்ற மாதிரியும் தோணும். இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, நான் அதை தான் கியூர் பண்ண போறேன்னு நான் சொன்னேன்னா, உனக்கு இதான தொழில இதை தான் நீ சொல்லி அவனுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கு இல்ல, நீங்க பில்லி சூனியத்துல பாதிக்கப்பட்டீங்க பாருங்க, அது அப்பாற்பட்ட விஷயம்.
இது உடல் சார்ந்த நோயின்னு இப்ப நீங்க சொல்றீங்க சரியா? எஸ் எனக்கு தைராய்டு இருக்கு, எஸ் வேற பிரச்சனைகள் இருக்கு, முட்டியில பிரச்சனை இருக்கு, கால் வீங்குது, இதை வந்து நான் வேற மாதிரி கொண்டு போக விரும்பல, என் உடல் சார்ந்த பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா அப்ப உடல் சார்ந்த பிரச்சனையை வந்து யார் கியூர் பண்ணுவாங்கன்னா டாக்டரால மட்டும்தான் முடியும். ஆமா டாக்டர் படிப்பு நான் படிக்கல, எஸ் எனக்கு அதை பத்தி தெரியாது, இருந்தும் உங்ககிட்ட நான் நம்பிக்கையா சொல்றேன் இதை என்னால சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம். ஆனா நான் உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்க போறதில்ல, யோகா சொல்லி கொடுக்க போறதில்ல, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்க போறதில்ல, எதுவும் கிடையாது. ஒரு டப்பா தர போறேன், அதுல இருக்கிற பொருளை எடுத்து உங்க தலையில நீங்க வச்சுக்க போறீங்க. எத்தனை நாளைக்கு? வெறும் 3 நாளுக்கு. சரியா? 3ஆவது நாள் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடந்தா சரியா நீங்க பகிரங்கமா சொல்லலாம். அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடக்கலனாலும் பகிரங்கமா நீங்க சொல்லலாம். என்னது அப்ப 10 இயரா வந்து கால் வீக்கம் இருக்கிறது வந்து நீங்க 3 நாள்ல சரி பண்றேன்றீங்க. 3 நாள்ல நான் 3 நாள் நீங்க பயன்படுத்தணுங்க. சரி அடுத்தது உங்களுக்கு டேட் வேணும், எனக்கு டேட் வேணும், நம்ம அடுத்த Okay. இன்டர்வியூ அப்பதான் உட்கார முடியும். ஓகே இப்ப நீங்களும் ஃப்ரீயா இல்ல, நானும் ஃப்ரீயா இல்ல. ஒரு ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா 2-3 நாள் ஆயிடுது. சரிதானே? ஆமா ஃப்ரீயா இருந்தா டக்குன்னு உடனே அந்த கையோட இந்த டப்பா வச்சுக்கிட்டு நம்ம பேசலாம், அந்த கொடுத்தாருங்க என்ன. அப்ப 3 நாள் நீங்க பயன்படுத்திட்டீங்க. எப்படியா இருந்தாலும் அடுத்த ஷெட்யூல் தள்ளி போகும். ஒரு 6 நாள் ஆயிடுதா? எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. நான் வணங்குகிற வாராகி பிரத்யங்கரா என்னுடைய குலதெய்வம் குருமார்கள் மேல எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. இதுல வந்து நான் தலைக்குனிவு ஏற்படாது, சாரி மேடம் நான் தெரியாம சொல்லிட்டேங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. சரிங்களா? அன்னைக்கு எனக்கு நீங்க சப்போர்ட்டா பேசிதான் ஆகணும். ஆமா நான் மாற்றத்தை உணர்ந்தேன். சரிதானே? இந்த நிகழ்வு முடிஞ்சோன்னா அடுத்த ஷெட்யூல் போடுறோம், ஆத்மாவை கட்டுப்படுத்துறது. ஓகே சரிங்களா? அடுத்தது அக்ரிமெண்ட் இருக்கு. என்ன அக்ரிமெண்ட் இருக்கு? ஆத்மாவை கட்டுப்படுத்தியாச்சுன்னா எனக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு உதவி கரமா இருக்கேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு இருக்கு. சொல்லி. சரியா? இப்ப 2 நிகழ்வுகள் இருக்கு. இது வந்து இப்ப நானா தான் மாட்டிக்கிட்டேன். சரி நீங்க அதை கேட்கல, வேற டிமாண்ட்ல தான் நம்ம இருந்தோம். ஆனா இதையும் நான் பண்றேங்க. சரி சரியா? நான் உங்களை குணப்படுத்தினாலே ஆயிரக்கணக்கான பேர் குணப்படுத்தினா, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப இதை பாக்குறவங்களே குணமாயிடுவாங்கங்கிற நானு. புரியுதா? மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு நெறியாளரையோ ஒரு ஆங்கரையோ நம்ம கூப்பிட்டாந்து வச்சு இப்படி சொல்லுங்க அப்படி சொன்னாங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ உங்களை வந்து இன்டர்வியூல மட்டும்தான் மக்களுக்கு தெரியணும் இல்லை, இன்ஸ்டாகிராம்ல இருந்து வேற விஷயங்கள்ல இருந்து சீரியல்ல இருந்து நீங்க ஆல்ரெடி பதிவான நீங்க தான் மக்கள் மத்தியில. அதனால இப்போ உங்களை போயெல்லாம் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆட்டோவோ இது பண்ண முடியாது. கண்டிப்பாக என்ன உண்மை இருக்கோ அது மட்டும்தான் பிரதிபலிக்கும், பேசப்படும். நான் வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யறேன்னு சொல்றேன். பார்க்கலாம். சரி, சவால் தான் இது. உங்களுக்கு இது சவால், எனக்கு இது வந்து ரொம்ப கேஷுவலா தான் இருக்கு. ஏன்னா நான் 1 வருஷமா கிட்டத்தட்ட உங்ககிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன் இதை பத்தி. ஸோ நீங்களும் அதுக்கான ஒரு பயிற்சி கொண்டு வந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணணும் ஆமா. இடையில வந்து நம்ம கேப் விட்டாச்சு இல்லையா? ஈவெண்ட்ல பார்த்தது, அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாள் உங்களை பார்க்கல. அன்னைக்கு நம்ம விட்ட சவாலுக்கு வந்து என்னுடைய குருமார்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்பொழுது நிறைய பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா எதுல வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் அனைத்துமே முயற்சியும் பயிற்சியும் தான். ஒரு டாக்டருக்கு உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு வக்கீலை உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு என்ஜினியரை உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு சமையல்காரை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனா ஒரு அனுபவசாலி வந்து இன்னொரு அனுபவசாலியை கொண்டு வர முடியாது. நான் பெற்ற அனுபவத்தை எல்லாம் இன்னொருத்தருக்கு எப்படி நான் சொல்லி கொடுப்பேன்? அவங்க பட்டாதான் தெரியும். கரெக்ட். புரியுதுங்களா? அவங்க நெருப்புன்னா சுடும், அதே நம்ம பேச வேண்டாம். நம்ம மொத்தத்துல நிறைய அனுபவம் இருக்குன்னுட்ட. சரிங்களா? பணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, உறவுனா என்ன, நண்பர்கள்னா என்ன, தொழில்னா என்ன, பழக்க வழக்கம்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, பெண்கள்னா என்ன, ஆண்கள்னா என்ன, இப்படி நான் எல்லாரு கூடயும் கலந்து பேசி எல்லாரையும் வந்து அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்ட ஏமாற்றம், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். இதை வந்து என் வயசுக்கு நிகராக உள்ளவங்க இந்த அனுபவத்தை அப்படியே அவங்கள்ட்ட நான் கொடுக்க முடியுமா? அவங்க படணும், எல்லார்ட்டையும் பழகணும், ஏமாற்றம் படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும், துரோகங்களை சந்திக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள். அதனால வந்து அனுபவப்பட்டதை இன்னொரு அனுபவத்துக்கு கொடுக்க முடியாது. அப்போ என்னுடைய குருநாதர்கிட்ட போய் நான் கேட்கும் பொழுது ஒரு பெண்மணியோட ஆத்மாவை நான் ஒரு 5 நிமிஷம் கட்டுப்படுத்துறேன், எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கும் பொழுது வேணா சொல்லித்தரலாம். பயிற்சியில் நீ இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, என்னால் கட்டுப்படுத்த முடியும். நீ கட்டுப்படுத்தணும்னா உனக்கு பயிற்சியும் முயற்சியும் வேணும் அப்படின்னு. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, என்னை எளியாக பயன்படுத்திக்கங்க, நான் எதுக்கும் ஓகே அப்படின்னு. இப்போ இந்த ஆத்மாவை நம்ம யாரை வச்சு கட்டுப்படுத்துகிறோம்? வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை, பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், நான் வளர்க்குற கோழியாக இருக்கட்டும், அதுகளை அவர் சொல்லிக் கொடுத்த முறைப்படி பண்ணும் பொழுது அதுக நிற்கிது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்குது. ஆனால் இந்த பூனை, நாய், மற்ற ஆத்மாக்களை விட மனிதனுடைய ஆத்மா கொஞ்சம் சக்தி படைச்சது. சரிங்களா? அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதீத பவர் தேவை. அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் தாராளமாக கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்த தானே போகுது. ஓகே, கட்டுப்படுத்துங்க, பார்க்கலாம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.
ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.